சரி சரி, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுங்க. நீ சொன்னதெல்லாம் கரெக்ட் தான்க்கா. அப்புறம் என்னாச்சு தேவி? கொஞ்ச நாளா எனக்கு சுயநனவே இல்லை. நான் யாருன்னே தெரியாம இந்த ஊர்ல தான் ஹாஸ்பிட்டல்ல தங்கியிருந்தேன். இப்பதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எனக்கு நினைவு திரும்பிச்சு. நான் தேவின்னு புரிஞ்சு எனக்கு பழைய ஞாபகம் எல்லாம் வர ஆரம்பிச்சது. உடனே உங்களை பார்க்கணும்னு தோணுச்சு அபி. இந்த ஊர்ல இருந்து கிளம்ப முடிவு பண்ணேன். ஆனா தேவி, நீ ஃபயர் ஆக்சிடென்ட்ல எரிஞ்சிட்டதா அம்மா சொன்னாங்களே. ஆமா அபி, நான் தான் சொல்றேனே, கோவில் வாசல்ல அத்தையோட காஸ்ட்லி காரு வேற யாரோட கார் மோதி பெரிய கலாட்டா ஆயிடுச்சு. அத்தை சேது சித்தப்பா எல்லாம் அங்க கலாட்டா பண்ண போயிட்டாங்க. ஒரு பொண்ணு ஓமகுண்ட நெருப்புல எரிஞ்சிட்டு இருந்ததை பார்த்தபடியே நான் மயங்கிட்டேன். அதுக்கு மேல நடந்தது எதுவும் எனக்கு தெரியாது அபி. பரவாயில்ல, அக்கா அழகா சமாளிச்சுட்டா. இவங்களை யாரோ கடத்தல்காரன் தூக்கிட்டு போனது. ஏற்காடுல அவன் கார் ஆக்சிடென்ட் ஆகி இவங்க சுயநினைவு இல்லாம இத்தனை நாள் இங்கேயே தங்குனது. ஒருவேளை நான் நினைக்கிறேன், இவங்களை காப்பாத்த வந்த யாரோ ஒரு பொண்ணு புடவைதான் நெருப்பு பட்டு எரிஞ்சிருச்சோ. அடையாளம் தெரியாத அளவுக்கு எரிஞ்சு போன அந்த பொண்ணை பார்த்துதான் அத்தை அதை இவங்க தானே முடிவு பண்ணிட்டாங்க போல இருக்கு. நானும் அப்படிதான் நினைக்கிறேன் சத்யா. என்ன தேவி, கரெக்ட் தானே? இருக்கலாம். நான் எரிஞ்சிட்டதா அவங்க சொன்னது கூட எனக்கு தெரியாதே. எதுவா இருந்தாலும் என்ன நடந்தது ஏதுன்னு இனிமேதான் நம்ம அத்தை கிட்ட டீடைலா கேட்கணும்னு நினைக்கிறேன். ஆமா சத்யா. தேவி, எனக்கு ஒரு போன் பண்ணிருக்கலாம்ல. எப்படின்னா, அவங்கதான் மனநல சரியில்லாம இருந்து இப்ப சமீபமா தான் எல்லாம் ஞாபகம் வந்ததுன்னு சொல்றாங்க. கரெக்ட் தான். தேவி, அப்ப நீ கர்ப்பமா இருந்த நம்மளோட குழந்தை உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அபி? நான் வயித்துல குழந்தை உண்டாயிருக்கிறது உங்களுக்கு ஞாபகம் இருக்கு. கடவுளே, இது போதும் எனக்கு. தேவி, நம்ம குழந்தை. ஆமா அபி, குழந்தை, நம்ம குழந்தை. அது பத்திரமா இருக்கு. இதுதான் இத்தனை நாள் என்ன உயிரோட காப்பாத்தி வச்சிருந்து உங்ககிட்ட கொண்டு வந்து பத்திரமா ஒப்படைச்சிருக்கு. வயதுல குழந்தையோட எங்க போறதுன்னே தெரியல அபி. ஊருக்கு போய் எங்க அப்பா அம்மா கிட்ட என்ன சொல்றதுன்னே புரியல. ஏண்டி இன்னும் உயிரோட இருக்க? குடும்ப மானத்தை வாங்குறதுக்கா? யார் குழந்தைடி இது? இந்த தப்பான வழியில இது வந்துச்சு அப்படின்னு நம்ம குழந்தை மேல எல்லாரும் அபாண்டமா பழி போட்டா நான் என்ன பண்ணுவேன் அபி? எனக்கு யாரு இருக்கா? யாருக்கு என்ன பதில் சொல்றதுன்னு எனக்கு புரியல அபி. உனக்கு நான் இருக்கேன் தேவி. அது இப்போ, ஆனா அப்போ என்னால வீட்டுக்கும் போக முடியல, அப்பா அம்மாவையும் பார்க்க முடியல. கொஞ்ச நாளா மனநல சரியில்லாம இருந்ததுனால உங்களையும் வந்து பார்க்க முடியல. நான் செத்து செத்து பொழைச்ச அபி. இனிமே அது நடக்காது தேவி. போதும். வயித்துல நம்ம குழந்தையோட நீ இத்தனை நாளா கஷ்டப்பட்டதெல்லாம் போதும். இப்ப நீ என்கிட்ட வந்துட்டல்ல, இனிமே வாழ்நாள் முழுக்க நீயும் நம்ம குழந்தையும் ஏன் கூட தான் இருக்க போறீங்க. நான் இனிமே உங்களை கைவிட மாட்டேன் தேவி. தேவி.